வெல்கம் டு மை சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் இந்த ஸ்ரீலங்காவில் மிகவும் ஃபேமஸான ஒரு ஆக்டர், மாடல், டான்ஸர் அப்படி நிறைய டேலண்ட் உள்ள ஒரு ஆளை நாங்கள் பார்க்க போகிறோம். ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறேன். இவா தான் துலக்ஷி ரணதுங்க. இவா தான் நான் சொன்னேன் ஸ்ரீலங்கன் ஃபேமஸ் டேலண்டட், அதாவது 1 மில்லியன் ஃப்ளோவர்ஸ். இது வரைக்கும் ஸ்ரீலங்காவில் யார் அப்படி ஒரு ஆக்டர் அப்படி ஒரு ஃப்ளோவர்ஸ் வச்சுருக்க சான்ஸே இருப்பேன். துலக்ஷி ரணதுங்க தான் அவள். அதுக்கு பாருங்கள், சியத்த லக்ஸ் மிஸ் ஸ்ரீலங்கா ஃபார் த மிஸ் வேர்ல்ட் 2014 வின்னர். ஒரு மிஸ் வேர்ல்டாக இருந்திருக்கா 2014 ஸ்ரீலங்காவில். ஓகே, அப்படியே நாங்கள் எபோட்டோஸுக்கு வரும்போது இன்ஸ்டாகிராம் ஐடி போட்டிருக்கா. இந்த பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கிறது 2014 ஜூலை 16 தான் ஓப்பன் ஆகிருக்கா. அது குரூப் கொண்டு வச்சுருக்கா. அப்படி பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் செஞ்சிருக்கோம். ஈவெண்ட்ஸ் முடிஞ்சு அப்படி இருக்குது. சிமோவுக்கு போகும்போது கொழும்பில் தான் இருக்கிறா. ஆக்டர் ஐடி முதல் வந்து கொண்டு இருக்குது. முதல் பார்த்த டீட்டெயில்ஸ் தான் வருது. இது ஃபாலோவிங். ஓகே, அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்தது வாட்ஸ்அப் இதுக்கு போட்டிருக்கா. தேவையில்லைங்களுக்கு நாங்கள் அது இதுதான். ஓகே, ப்ரொஃபைலில் வந்து பார்க்கும்போது ஸ்டேட்டஸ் இதை போட்டுக்க பார்ப்போம். ஸ்டேட்டஸ் போட்டிருக்கா. ஓகே, ப்ரொஃபைலாக பார்க்கும்போது பாஸ்கெட் பால் ஆடுறோம் நிறைய ப்ரொஃபைல் போல். ஓகே இது வந்து சொல்லியது 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ்னு சொன்னால் எப்படி ட்ரெஸ்ஸஸ் எப்படி ஹாட்டாக இருப்பான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அவ்வளோ ஹாட்டாக இருக்காண்டு. ஸோ ஹாட் நிறைய இருக்குது. நிறைய ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் எல்லாம் ஹாட்டாக தான் இருக்குது. ஹாட்டுன்னு சொல்லுவாங்க. ஹாட்டுன்றாலே என்ன மீனிங் தெரியும். ஒரு வீடியோஸ் பார்க்கும்போது எல்லாம் மெசிவ் வியூஸ் இருக்குது. பாருங்க, 9,57,000 வியூஸ் இருக்குது. இந்த வியூஸ் நிறைய இருக்கிற வீடியோஸ் தான் வாண்ட. நல்ல ஒரு சில நான் ரிவ்யூ பண்ணுறது பெருமைப்படணும். அந்த பேஜ் நான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு. ஃபோட்டோ பார்க்கும்போது சாரியோட ரொம்ப செக்ஸியாக இருக்கிறா. இல்லை, அந்த செக்ஸியான ஃபோட்டோஸ் தான் நிறைய இருக்குது. பாடி ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது. ஸோ ஹாட். ஏன் ஏதோ ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்கா. ஒன்றுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்கிறா. ஸோ ஹாட். சாரி போட்டால் மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் ஹாட்டாக தான் இருக்கிறா. நைஸ். ஸோ ஹாட். இது கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. ஆனால் இது அன்டீசெண்டாக இருக்குது. இது கொஞ்சம் ஓகே. நிறைய இருக்குது ஃபோட்டோஸ். பாஸ்கெட் பால் இது அந்த டைட்டு சேர்த்து. ஓகே, பார்த்த ஃபோட்டோஸ் வந்து எத்தனையோ ஃபோட்டோஸ் இருக்கு நிற்கிறேன். ஃபோட்டோஸ் பார்த்தாச்சு. போஸ்ட்டுக்கு போவோம். ஸோ போஸ்ட்டுக்கு போனால் 6 ஹவர்ஸ்க்கு முதல் இந்த சாரின்னு இந்த ஃபோட்டோஸ் போட்டிருக்கா. ஒரு ஏஞ்சல் மாதிரி தான் இருக்கா. எல்லாரும் ஏஞ்சல் மாதிரி தான் இருக்காங்க. இது ரொம்ப எக்ஸ்ட்ரா ஏஞ்சல் லைக் கொண்டு போட்டுரும். அப்புறம் பார்த்தது இது ஒரு வியூக்கு எடுத்த ஃபோட்டோஸ் உண்டு. அடுத்தது 9 டெரனா லக்ஸ் ஃபிலிம் அவார்டுக்கு போயிருக்கிறா. வந்து அதை பார்க்க பயங்கர உயரமான ஒரு கேர்ளாக தான் இருக்குது. பயங்கர உயரமான ஒரு கேர்ள் ஒரு ஆள் தான். மாடல் ஆக்டர் ஒரு ஆள் தான். இப்போ தாங்க உயரத்தை. ஸோ ஹாட். ஸோ ஹாட். ஃபிலிம் தென் த ஃபிலிம் செல். ஓகே, பலமுறை நடிச்சிருக்கா. அதுதானே வினிங் 100 days பாசிங் ஃபார்வர்ட். படமும் நடிச்சிருக்கா. நிறைய படம் நடிச்சிருக்கா. நிறைய படம் பார்த்துருக்கேன். வாண்டையில் நிறைய படங்கள், ஃபோட்டோ எல்லாம்
எக்ஸ்ட்ரா மூவிங்ஸ் ப்ரோக்ராம் சிரசா டிவியில் அப்லோட் பண்ண ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. வயசு சொல்ல முடியும், எனக்கு தெரிஞ்சு இப்போ 30 இருக்கும். ஃபோட்டோ வச்சு கண்டுபிடிக்கலாது இவாக்கு எத்தனை வயசுன்னு சொல்லி. ஸோ அந்தளவுக்கு யங்காகவும் இருக்கிறா, ஸ்டைலாகவும் இருக்கிறா, டேலண்டடாகவும் இருக்கிறா. பார்த்தாச்சு, அப்படியே கொஞ்சம் பார்ப்போம். அப்படியே போய்கொண்டே இருக்குது பாருங்கள். ஃபோட்டோஸ் கலெக்ஷன்ஸ்மா ஆட்டோவில் விட்டுருக்கு, ஆட்டோவை போய் கொண்டிருக்கு பாருங்கள். சாவி மாடர்ன் ட்ரெஸ் இல்லை ரெஸ்டும் போட்டிருக்கா. சமைக்கிற வீடியோ, ஆட்டோ ஓடுற வீடியோ, ஃபோட்டோஸ், ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது. ஐ திங்க் தேர்டாக வீடியோ மட்டும் தான் வரல, மிச்சம் எல்லாம் வந்துட்டு. எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா போய் ப்ரோக்ராம் செய்கிற ஒரு ஆள். இது வந்து இங்கே ஆஸ்திரேலியா, நான் சொன்ன ஆஸ்திரேலியாவில் எடுத்த ஃபோட்டோ. சாரியோட அடக்க ஒழுக்கமான ஒரு ஃபோட்டோ உண்டு. இது சாரியோட கொஞ்சம் அடக்க ஒழுக்கம். இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது தான் பிள்ளை. ஓகே, இதுதான் நான் சொன்னேன். ஃபாலோ பண்ண உங்களை இருப்பேன், ஃபாலோ பண்ணுறேன் சொன்னால் நான் சப்போர்ட் பண்ண தேவையில்லை. அவ்வளோ பெரிய ஒரு பிக் ஆர்டிஸ்ட் தான் துளசி ரணதுங்க.